மாதவரத்தின் புது அடையாளம் 2, 3 மற்றும் 4 BHK அபார்ட்மெண்ட்டுகள் 85 லட்சம் முதல். உங்கள் கனவு வீட்டை இப்போதே புக் செய்யுங்கள். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி விழுப்புரம் அருகே உள்ள பெரும்பாக்கம் கிராமத்தில் அதிமுக பொதுக்கூட்டம் நடந்தது. அதிமுக MP CV சண்முகம் பேசும்போது ஸ்டாலின் ஆட்சியின் அவலங்களை கிழித்தெறிந்தார். ஒரே சாதனை விலைவாசி உயர்வு, விலைவாசி உயர்வு. எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல். இதை தவிர வேற என்ன? ஏதாவது வளர்ச்சி திட்டம் நடந்துக்கிறா? எதற்கேது நான் 1000 ரூபாய் கொடுத்தேன், எதற்கேது நான் 1000 ரூபாய் கொடுத்தேன். 1000 ரூபாய் கொடுத்து என்ன நடத்த முடியும்? நான் உங்களுக்கு அப்பங்களுக்கு காசை கொடுத்தேன். யார்கிட்ட காசு? உங்களுடைய காசு. அதுவும் இந்த 1000 ரூபாய் எல்லாரும் கொடுத்துருக்காங்களா? இல்ல. 2,14,00,000 குடும்பம் இருக்குது. ஆனா கொடுக்குறது எவ்வளவு? 1,04,00,000 தான் அப்படின்னு சொல்றாங்க. யார் கணக்கு பார்த்தோம்? இதே அம்மா கொடுத்தாங்க. மிக்சி, கிரைண்டர், பேன், தாலிக்கு தங்கம், இதெல்லாம் லேப்டாப். வசதி ஏழையா இருக்கு, நான் பணக்காரன் பார்த்தா கொடுத்தாங்க. எல்லா ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தாங்க. குடும்பத்தில் அரசு பள்ளியில் படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் லேப்டாப் கொடுத்தாங்க. இன்னைக்கு லேப்டாப் கொடுத்தா உங்க பசங்களுக்கு லேப்டாப் படிக்குதா? உன்னால வாங்கி தர முடியுமா? நீ வாங்கி கொடுத்துருக்கியா? அப்புறம் எப்படி படிப்பா உன் பையன்? எப்படி சிறந்த மாணவனா வருவான்? எப்படி சிறந்த பல்கலைக்கழகத்தில் போய் படிக்க முடியும்? எப்படி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்? லேப்டாப் இல்லாம ஒரு மாணவன் எப்படி இந்த காலத்தில் வாழ முடியும், படிக்க முடியும்? அதை கொடுத்தாங்க. 10 ஆண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சியில 2011 இருந்து 2021 வரைக்கும் 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. இவர்களால ஒரு லேப்டாப் தர முடியல. கேட்டா நான் 1000 ரூபாய். தாலிக்கு தண்ணி தரல, நான் 1000 ரூபாய் கொடுத்தேன். தாலி எவ்வளவு இன்னைக்கு? ஒரு பவுன் தண்ணி எவ்வளவு இன்னைக்கு? இன்னைக்கு 70,000 ரூபாய் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். எவ்வளவு இன்னைக்கு ஒரு பவுன் 70,000 ரூபாய். இந்த நிலையில போச்சுன்னா, நீங்க சொல்ற கணக்கு இந்த நிலையில தகுந்த விலை ஏறிச்சுன்னா, அடுத்த வருஷம் 2026 ஒரு பவுனுடைய விலை 1 லட்சம் ரூபாய் அவன் சொல்றான். அப்ப நீ எப்படி உன் பிள்ளைங்க உன் பொண்ணு கல்யாணம் பண்ணுவ? பண்ண முடியும்? அவங்களாம் தெரிஞ்சுன்னா அவன் பண்ணுவான். நீ எப்படி பண்ணுவ? இதெல்லாம் ஒண்ணுதான். அம்மா ஒரு பவுன் தங்கம் கொடுத்தாங்க. அதே இருக்குன்னு கேட்டா நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். 1000 ரூபாய் கொடுத்துட்டா ஒரு பவுன் தங்கம் உன்னால வாங்க முடியுமா? நீ சேர்த்து வச்சு வாங்கிடுவா? அந்த 1000 ரூபாய் என்ன பண்ண முடியும்? ஒரு சினிமாவுக்கு படம் முடிஞ்சு போச்சு. எல்லா படமும் யாரும் ஓட்டுறான்? அவன் புள்ள உதவி ரெஜாயின் தான் ஓட்டுறான். 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பக்கம் சினிமா தேட்டர்ல வசூல் பண்றோம், ஒரு பக்கம் டாஸ்மார்க்ல வசூல் பண்றோம். என்ன பண்ண முடியும்? இந்த 1000 ரூபாய் வச்சுட்டு கேட்டா நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். ஏண்டா பருப்பு விலை ஏற்படுத்தி 1000 ரூபாய் கொடுத்தேன். ஏண்டா அரிசி விலை ஏற்படுத்தி 1000 ரூபாய் கொடுத்தேன். ஏண்டா கடுகு விலை ஏற்படுத்தி 1000 ரூபாய் கொடுத்தேன். ஏண்டா எண்ணெய் விலை போச்சு 1000 ரூபாய் கொடுத்தேன். ஏண்டா கரண்ட் பில் ஏறிட்டா 1000 ரூபாய் கொடுத்தேன். ஏண்டா வீட்டு வரி ஏறிட்டா 1000 ரூபாய் கொடுத்தேன். என்ன இதுக்கு ஆட்சி ஓட்டு போட்டீங்களா? இந்த அலுவலகம் கேட்டா நான் இலவச பஸ் கொடுத்தேன். அந்த பஸ்ல போட்டு மாநகர பொறுப்பு கேட்கறான். போடுறான். கேவலப்படுறான், அசிங்கப்படுறான். 2 ரூபாயில பஸ் போடுறது நல்ல பஸ். ஒரு பஸ்ல ஒழுகுது, கொலை முடிச்சு போறான் பஸ்ல. இந்த திமுக ஆட்சியில, திரு ஸ்டாலினுடைய ஆட்சியில விளம்பர நாடகம் தான் நடக்குது. வேற ஒண்ணும் நடக்கும். ஒரு வேலை எழுதுறாங்க. எங்க பார் டெய்லி போட்டோ ஷூட், படம் எடுக்கிறது, வெளியிடுறது. இப்ப யூடியூப்ல வந்துட்டார். அவங்க அப்பா வந்துருக்காரு. அப்பா யூடியூப்ல வந்து உங்களுக்கு அப்பா யாரு? புதுசா ஒரு அப்பா வந்துருக்காரு. அப்பா வந்துருக்காரு. உங்க அப்பா உங்களை எல்லாரையும் காப்பாத்துவாரு. அப்பா தான் கண்டு ஏற்றிட்டாரு. அப்பா தான் மின்சார கண்டு ஏற்றிட்டாரு. வீட்டு வரி அப்பா ஏற்றிட்டாரு. பால் வரி அப்பா ஏற்றிட்டாரு. புரியுது, அது ஒண்ணு புரியுது. அப்பான்னு சொல்லணும் புரிஞ்சுக்கணும். இங்க ஒரு ஓடுகாலி ஒண்ணு இருந்தது. இந்த ஊர்ல ஒரு MLA ஒரு ஓடுகாலி. அது சொல்லுது அப்பா
ஊழலாளி சொந்த அப்பனுக்கு சோறு போடலாம், சொந்த அப்பா அம்மா மேல கேஸ் போட்டான். சொந்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடாத ஊழல் அப்பான்னு கூப்பிடுறான் எம்எல்ஏ. நீ சொல்லுது என்ன பார்த்து சொல்லுது. கல்லூரி சேலை கட்டோட பின்னாடி போறான் யாரு இந்த ஊழலாளி. இதெல்லாம் எங்களை பத்தி பேசுது. அவங்க தயவு செய்து இந்த ஆட்சி, இந்த திமுக ஆட்சி யாருக்கும் நன்மை இல்லாத ஆட்சி, யாருக்கு எந்த நன்மை இல்லை. யார் நல்லா இருக்கிறான்? இந்த திமுக ஆட்சியில் யார் நல்லா இருக்கிறான்? ஒரே குடும்பம், கருணாநிதி குடும்பம், ஸ்டாலின் குடும்பம், உதயநிதி குடும்பம், கனிமொழி குடும்பம், சபரீசன் இவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்க. எல்லாரும் எந்த நன்மையும் இந்த ஆட்சியில் எந்த நன்மையும் இல்லை, எந்த வளர்ச்சியும் இல்லை, எந்த திட்டமும் இல்லை. ரோடு போடுறாங்களா, கைது தண்ணி போடுவாங்க, எந்த ஊர்ல எந்த வளர்ச்சியும் இல்லை. அவங்க தயவு செய்து வருகை தந்திருக்கிற தாய்மார்கள் எல்லாம் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். உங்களுக்குதான் தாய்மார்கள் கைதான் இந்த ஆட்சியே இருக்கிறது. ஒரு ஆட்சி வருவதும் ஒரு ஆட்சியை தூக்கி எறிவதும் இந்த கையில தான் இருக்கிறது. சிந்திச்சு வாக்களிங்க, சிந்தித்து செயல்படுங்க, விளம்பரத்தை நம்பாதீங்க.